तमिलनाडु मक्कल काची को रानीपेट जिले में अराकोनम में हेडक्वार्टर बनाकर लॉन्च किया गया। इसका इनॉग्रेशन सेरेमनी, झंडे का इंट्रोडक्शन और एग्जीक्यूटिव्स का इंट्रोडक्शन अराकोनम एक प्राइवेट पार्टी हॉल में हुआ। तमिलनाडु मक्कल काची के स्टेट प्रेसिडेंट पुलियेंद्रन ने पार्टी के झंडे और एग्जीक्यूटिव्स का इंट्रोडक्शन करवाया। इसके बाद रिपोर्टर्स को दिए गए इंटरव्यू में उन्होंने कहा, तमिलनाडु मक्कल काची के पूरे स्टेट में 40,000 से ज्यादा मेंबर और पार्टी एग्जीक्यूटिव्स हैं। ये पार्टी इस मकसद से शुरू हो गई थी कि सभी गरीब और सीधे साधे लोगों को सभी सुविधाएं मिले। गरीब से लेकर अमीर तक सभी को दवा और पढ़ाई मिलनी चाहिए। हम 2026 के असेंबली इलेक्शन में ऐसी पार्टी के साथ अलायंस करना चाहती हैं जो हमारी पॉलिसीज के हिसाब से हो। उन्होंने कहा कि नहीं तो जिला सचिवों की मीटिंग करके सभी चुनाव क्षेत्रों में अलग अलग चुनाव लड़ने का फैसला लिया जाएगा। इंटरव्यू के दौरान कट्टू राजा अर्लुपारी, शिवम मोहन दास और शशिकला इलैया प्रभु आदि मौजूद थे। सेंथिल कुमार की रिपोर्ट। புலியேந்திரன் என்கிற என்னுடைய தலைமையில் மாநில தலைவராக செயல்பட்டு இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் காட்ராஜா அவர்களை மாநில பொதுச் செயலாளராகவும் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திரு அண்ணன் சிவன் மோகன்தாஸ் அண்ணன் அவர்களுக்கும் அதேபோல முக்கியமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த அருள்பாரி அண்ணன் அவர்களும் மற்றும் சேலம் மாவட்டம் மகளிர் அணி தலைவியாக சசிகலா அவர்களையும் இன்று நாங்கள் தமிழ் முழுவதும் இதுபோல முக்கியமான பொறுப்புகளை வைத்து நாங்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதேபோல வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு கொடுப்பதற்கும் இல்லை என்றால் தனித்து போட்டியிடுவது என்று எங்கள் மாவட்ட செயலாளர்களை சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்தி நாங்கள் முடிவெடுப்போம் என்று இந்த செய்தியாளர்கள் முன்னிலையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30 மாவட்டத்தில் தமிழக மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களை இணைத்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களிடம் ஒரு 30,000 பேர் இருந்து 40,000 பேர் தொண்டர்களும் எங்கள் தமிழக மக்கள் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். இதனுடைய நோக்கமாக எங்களுடைய கொள்கையை, மருத்துவத்தையும் கல்விக்காகவும் தான் நாங்கள் போராடுவதும் என்றும் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைப்பதற்காக தான் நாங்கள் இன்று ஒரு தமிழக மக்கள் கட்சியை உருவாக்கி மக்கள் பயன்பெறும் வகையில் நாங்கள் மக்களை சார்ந்து செயலாற்றுவோம் என்று இன்று இந்த செய்தியாளர்கள் முன்னிலையில் தெரிவித்துக் கொள்கிறேன்.